தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு துக்ககரமான காரியத்தை சொல்லுகிறான். என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. தன்னுடைய ஜீவியத்தில் உள்ள குறைகளை உணர்ந்து, தன்னுடைய ஜீவியத்தில் வந்த வியாதிகள் பலவீனங்களை உணர்ந்து, அதனுடைய காரணங்களை அவன் ஆராய்ந்து பார்த்த பொழுது 3ஆம் வசனத்தை சொல்லுகிறான். உமது கோபத்தினால் எனக்கு ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, அதை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார். இப்படி தாங்க முடியவில்லை என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காயம் படுவது சகஜம், அப்படி தானே? காயம், புண், இதெல்லாம் சகஜமாக வர்றது. சிறு பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக அந்த பிள்ளைங்க எதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? புண்களினால் பாதிக்கப்படுவாங்க. வயது ஆக ஆக நாம் அதிகமாக இந்த புண்கள் வர விடாமல் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை நாமே பாதுகாக்கிறோம். ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. அதுக்கு காரணம் என்ன? அது காரணம் என்ன? என்னுடைய மதிகேடு. புண்கள் உள்ளதை காணிக்கையாக செலுத்தக்கூடாது. ஒருத்தன் காணிக்கை செலுத்துகிறான்னு சொன்னால், ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ காணிக்கை செலுத்துகிறான்னா, அந்த மிருகத்துக்கு வியாதியோ இல்லாவிட்டால் புண்களோ இருந்தால் அதை என்ன செய்ய முடியாது? அவன் காணிக்கை செலுத்த முடியாது. லேவியராகமம் 22:22. பார்த்தீங்களா? புண்கள் உள்ளதெல்லாம் என்ன செய்ய முடியாது? காணிக்கை செலுத்த கூடாது, முடியாது. இங்கே மனிதன் சொல்லுகிறான், புண்கள் என்ன செய்தது? அழுகி நாற்றம் எடுத்தது. அதுக்கு காரணம் என்னுடைய மதிகேடு. இப்போ நமக்கு வெளிப்பிரகாரமாக சரீரத்தெல்லாம் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோங்க, அப்படி தானே? இந்த சுகர் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா என்ன செய்யக்கூடாது? சின்ன காயம் கூட பற்றக்கூடாது. சின்ன காயம் பட்டால் உடனே அது செப்டிக் ஆகி கை எடுக்கணும், இல்லை கால் எடுக்கணும், அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுங்க. உண்மை தானே? அது உடனே ஒரு சுகர் உள்ள ஒரு ஊழியக்காரர் ஒரு கன்வென்ஷனில் பாயில் போய் உட்கார்ந்தார். உட்காரும்போது அந்த விரலை அப்படி மடித்து உட்காரும்போது இந்த பாயில் கோரை லேசாக கிழிச்சிருச்சு, லைட்டாக கோரை. இந்த பாயில் உள்ள கோரை என்னத்தை கிழிச்சிட போகுது? அதை அவர் அலட்சியமாக விட்டுட்டார். 3 நாளில் அது செப்டிக் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே அவருக்கு ரொம்ப சிக்கு, சீரியஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அவர் காலை பார்த்தா ஃபுல்லாக கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு விசுவாசி சகோதரனை வச்சு, டாக்டரை வச்சு கூப்பிட்டு, என்ன ஆச்சு இவருக்கு, என்ன ஒரு வாரத்துக்குள்ளே இப்படி ஆயிட்டாரே, என்னன்னு பாரு. அவன் வந்து பார்த்துட்டு அவன் சொன்னது, இன்னும் 4 நாளில் இவர் இணைஞ்சிருவார், இறந்துடுவாருன்னு சொன்னான். கூட 2 நாள் இருந்தார், இறந்துட்டார். ஏன்னா காலில் விரலில் உள்ள செப்டிக்கு கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகி, அவன் வந்து அந்த டாக்டர் விசுவாசி கேட்கும்போது, உங்களுக்கு காலில் எங்கே வலிக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னார். இவர் முழங்கால் கிட்ட வலிக்கினார். பார்த்தீங்களா? அப்போ இது எங்கே போயிடுச்சு? உள்ளேயே முழங்கால் போயிடுச்சு. அடுத்த நாள் தொடையை தாண்டும், அடுத்த நாள் இடுப்பை தாண்டும், அடுத்த நாள் அது லங்ஸை டச் பண்ணும், 4ஆவது நாள் இவர் இறப்பாருன்னு சொன்னோம். சர்வசாதாரணமாக சொல்கிறேன். 6ஆவது நாள் இறந்துட்டார். உள்ளேயே அழுகிட்டே போகும். தாவீது சொல்கிறான், என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்களெல்லாம் என்ன செய்தது? அழுகி நாற்றப்படுத்து. சரி, ஃபஸ்ட்டு புண் எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். ஆனால் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம சரிப்படுத்த வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள், அடுத்து அவனை வணங்குகிறவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? எப்பொழுது நீ தேவனுடைய கட்டுப்பாட்டை இழந்து மிருகங்கிறது மிருகத்தனமான சுபாவம்னு எடுக்கலாம், இல்லை வரப்போகிறதான அந்தி கிறிஸ்தனுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, இந்த மூணு தான் திருத்துவமாக இனிமேல் உள்ள காலங்களில் கிரியை செய்ய போகுது. எப்பொழுது நீ பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் விழுகைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒப்பு கொடுக்குறையோ, பெருமைக்கும் கள்ளத்தீர்க்க தரிசனங்களுக்கும் உன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக இல்லைனாலும் உள்ள என்ன உண்டாயிருச்சு? ஒரு புண்ணு உண்டாயிருச்சு. இந்த புண் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குமானால் அதை நாம் அகற்ற வேண்டியது அவசியம். காலில் ஒரு காயமோ ஒரு புண்ணோ வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அதை குணமாக்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறோங்க. விசுவாசிகள் இப்போ தெய்வீக சுகங்கிறது ரேர், ரொம்ப ரேர். நல்ல விசுவாசிகள்னு பார்த்தா ஒரு 10% வேணால் சத்தியத்துக்காக என்ன செய்யாங்க, தெய்வீக சுகத்தில் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 5% வியாதி வர்ற வரைக்கும் நான் தெய்வீக சுகம்னு சொல்லுவான். வியாதி வராத பட்சத்தில் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கத்திரனை சுகமாக்கிட்டார், நான் மருந்து எடுத்தது இல்லாமல். வியாதி வந்த பிறகு தான் அவனுடைய நிலவரம் என்னென்னு அது இனிமேல் செக்கிங் டைம் இருக்குது. ஆனால் இங்கே காயம்பட்டா இல்லாவிட்ட புண்கள் வந்தால் நம்ம உடனே ஆற்றுகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனுடைய புண்கள் என்ன செஞ்சிருச்சு? அழுகி நாற்றம் எடுத்துருச்சு. ஏசாயா 1 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, இதுக்கு ஒரு புண்ணு இல்லை, என்ன ஆயிப்போச்சு? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அதுகிட்ட என்ன இல்லை? சுகமே இல்லை. ஒரு பாடி ஃபுல்லாக சலமாக மாறிட்டா எப்படி இருக்குங்க? அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் புதுக்கப்படலை, கட்டப்படலை, எண்ணெயினால் ஆற்றப்படலை. யாராவது நிற்க முடியுமா பக்கத்தில்? அந்த ஸ்மெல்லு. நம்முடைய ஒரு தேவனுடைய மனுஷன் அவசரப்பட்டு ட்ரெயினில் இருந்து இறங்கினார். கீழே விழுந்து பயங்கரமான அடிங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க. அவன் சும்மா அப்படியே போய் ஒரு கட்டி போட்டு விட்டு பரவாயில்ல நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆர்டினரி வீட்டுக்கு ஐசியிலேருந்து எதில் விட்டுட்டான்? ஆர்டினரியில் விட்டுட்டான். அவனை போய் பார்க்க போனான். ஐயோ, அந்த வார்டில் யாருக்குமே இருக்க முடியாது. கால் என்னது அவ்வளவு நாற்றம். ஐயோ, சகிக்க முடியாது. செத்தான். நல்லவெல்லாம் போனான்னா அங்கேயே உருண்டுருவான், வாமிட் எடுத்து செத்தே விடுவான். நீங்கள் சில ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், கொடூரமாக இருக்கும். இங்கே பைபிள் சொல்லுது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். இது ஒரு புண்ணு இல்லை, என்னது முழுவதும் என்னது? காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம், சீழு பிடிக்கவே படலை. எனக்கு ஒரு கட்டி வந்தது நான் +2 படிக்கும்போது. அப்போ தான் சத்தியத்தில் ரொம்ப ஸ்பீடாக வர்ற டைம் வந்துருச்சு. ஒரு கட்டி. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கட்டியை அப்பப்போ வலிக்கும் போதெல்லாம் தடவி விடுறது எனக்கு. ஏன்னா வலி, பயங்கர வலி. இது தடவி என்ன ஆயிடுச்சு, அந்த கூறுன்னு சொல்லுவாங்களா, நுனி, அது என்ன ஆகி போச்சு? மூடிடுச்சு. பட் கட்டி பெருசாகுது, வலிக்குது. கட்டி என்ன செய்யாது? உடையாது. மறுநாள் வலி ஒரு லிமிட்டுக்கு பிறகு வலி போயிடுச்சு. தொட்டு பார்த்தா அப்படி இந்த ரப்பர் மாதிரி குதிக்குது. உள்ளே ஃபுல்லாக என்னது? ஆனால் தோல் கட்டை மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் சரி இது என்ன தான் பண்ணுறது, வலிக்குது, இப்போ வலி விட்டுடுச்சு, பட் உள்ளே ஏதோ சம்திங் இருக்குது, இதை எடுக்கலைன்னா உள்ளே கூடி அரிச்சிட்டு போயிடும்னு ஒரு கணிப்பில் ஒரு பின்னை வச்சு குத்தி எடுத்தாங்க. அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள், கருப்பு கலரில் ரத்தமும் சீலும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு தான் இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். வடிஞ்சு அது அப்படியே ரூமிலேருந்து தண்ணி போகிற வழியாக எங்கே போகுது? வெளியே போகுது. அவ்வளவு சளாந்தி. எப்படி இருந்திருக்கும்?
அந்த பொண்ணு ஆடுறதுக்கு நான் பட்டிருக்க பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது. இங்கே உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தாள் வரைக்கும் என்ன கிடையாது, ஃபுல்லாக சீலு. எப்படி இருக்கும் ஒரு ஆள்? யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசியினுடைய நிலவரம் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மட்டும் தெய்வீகம் இல்லாமல் இருந்தானா அவன் யார்? இவனுக்கு யார் தேவை? எரேமியா 8:22. மருத்துவர் தேவை. இன்னொரு அடுத்தர் யார் வேணும்? சர்ஜன் வேணும். அப்படி தானே? ஆப்ரேஷன் பண்ணால் யார் வரணும்? அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ரண வைத்தியன் வேணும். வைத்தியன் வேறு. அடுத்து என்னது? இங்கிலீஷில் எப்படி இருக்குது? அப்படின்னா ஃபிசிஷியன் தான் சொல்லியிருக்கு, ஆர்டினரியாக தான் சொல்லியிருக்கு. சர்ஜன் யார் வேணும்? ரண வைத்தியன் வேணுங்க. வைத்தியன் போனீங்கன்னா அவன் எல்லாத்துக்குமே நெஞ்சிருவான். ஒரு ப்ளூ மருந்தை ஊற்றி விட்டு அனுப்பி விட்டுருவான். பார்த்துருக்கீங்களா? அடிபட்டு போங்க, ஒரு ப்ளூ கலரில் ஒரு மருந்து வச்சுருப்பான், அதை ஊற்றி விட்டுருவான். போய்ட்டு வாங்க, டிஞ்சரை வச்சு தொடச்சி விட்டுட்டு அது ப்ளூ ஊற்றி விட்டால் போ, கொஞ்சம் நேரம் எரியும். அடிபட்டதை விட இது மோசமாக இருக்கிறான்னு யோசிச்சுட்டே வந்துடுவான் இவன். அது தழும்புக்கு ஆறி போயிடும். அது ஸ்க்ராச்சஸ். செப்டிக் ஆனதுக்கு யார் வரணும்? ப்ளூ மருந்தை உள்ளதுக்கு ஊட்டிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், செத்து போயிடுவான். அதுக்கு யார் தேவை? ரண வைத்தியன் தேவை. அதுக்கு தாங்க இப்போ 1 வீக்காக ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. மணிக்கணக்காக நடத்துகிறோம். பாதி பேர் வர்றதில்லை, என்னத்தையாவது ஏசிக்கிட்டே இருப்பாருன்னு. ஒரு சிலருக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் பரலோகம் கிடச்சிருன்னு ஒரு அதீத நம்பிக்கை கூட்டத்துக்கே வராமல் எங்கே போயிடலான்னு பார்க்குறான், மேலே போயிடலான்னு பார்க்குறான். உன்னுடைய புண்கள் என்ன நிலவரத்தில் இருக்குது? காயம் ஆறுதா இல்லை நாற்று எடுத்துகிட்டு இருக்கா? அவனுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவி எந்த நிலவரத்தில் இருக்குது? உன்னுடைய நிலவரத்தில் ஏதாவது மாற்றத்தை நீ விரும்புகிறாயா? இல்லை அதே நிலவரத்திலே போய்கிட்டு இருக்கியா? எரேமியா 15:18. இங்கே பொண்ணு எப்படி இருக்கான்? காயம் எப்படி இருக்கான்? காயத்தினுடைய நிலவரம் என்ன? ஒரு 10 நாள் வியாதியாக இருந்தால் பரவாயில்ல, சோகம் இல்லாமல் பரவாயில்ல. இது எப்போமா? காயம் எப்படிப்பட்டது? நித்திய காலம். செத்தான் அவன். நித்தியம்னா எங்கே? நித்தியத்துக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. நித்தியங்கிறதுடைய வேர்டுடைய அர்த்தம் என்ன? இல்லை, நீடித்தது. இங்கே சொல்லியிருக்கு, என் காயங்கள், என் நோவு நித்திய காலம், என் காயம் ஆறாத கொடிய புண். ஐயோ, நான் ஒரு பாஸ்டருக்கு காயப்பட்டு போய் பார்த்தேங்க. உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் சத்யநேசன் சொல்லி விருதுநகரில் கூட இருந்தார். தேனியில் அவர் முதல்ல திண்டுக்கல்லில் அவர் சுகரில் பாதிக்கப்பட்ட போது பார்த்தேன். ஓடியே வந்துட்டார் ரூமை விட்டு க்ளீன் பண்ணும்போது. அதுக்கு பிறகு தேனியில் போய் பார்த்தேன். ஐயோ, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. கொடூரம்னா கொடூரம். ஆனால் கர்த்தர் அவரை சுகமாக்கி இங்கே ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு வந்தார். ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான். அதெல்லாம் சுகமாகும்னு நான் என்ன செய்யலாக்கு கற்பனையில் கூட யோசித்து பார்க்கல. ஐயோ, அது இருந்தால் நிலவரம் பா. இங்கே குத்துனா அங்கே கூடி வருது, அங்கே குத்துனா இன்னொரு இடத்துல கூடி என்ன செய்யுது, பிச்சுக்கிட்டு வருது. சீழு சுகர் அப்படியே அரிச்சிட்டு போச்சு. கர்த்தர் அவரை அற்புதமாக நெஞ்சிருக்காரு. ஆச்சரியமான சுகம். ஆனால் நான் சொன்னேன், முதல்ல ஒரு ஊழியக்காரர் கோரையில் டச் பண்ணி சிக்கானார், அந்த டாக்டர் பார்க்க வந்தாருன்னு. அதே டாக்டர் நாங்கள் கூட்டு வந்து உள்ளே விட்டோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், இது சுகமாகும், சாக மாட்டார். ஆனால் 2 மாதமாவது என்ன செய்யும், கரெக்டாக சொன்னேன். அதே மாதிரி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் சுகமாயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு புண்ணு இருக்குது. என்னது? நித்திய நோவு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே கொஞ்சமாவது நீ வாழ்க்கை என்ன செய்யணும், கொஞ்சம் வயசான பிறகாவது, கொஞ்சம் அபிஷேகம் பெற்ற பிறகாவது, பிரசங்கங்கள் கொஞ்சம் கேட்ட பிறகாவது, ஒரு சில பாஸ்டர்ஸ் மாறும் பொழுதாவது உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாவது நீ என்ன செய்யணும், மாறணும். ஒரே நேரத்தில் 100% உன்னால் மாற முடியல, ரைட், ஒத்துக்கிறேன்.
அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். நித்திய காலமாக அந்த பொடிய புண்ணிலே அதே பாவ அறிக்கை, அதே நிலவரம் இன்னும் உன்னுடைய ஜீவியத்தில், பேச்சில், நடவடிக்கைகளில், பார்வையில், எண்ணங்களில், உணர்வுகளில் ஒன்றும் இல்லாமல் அப்படியே பழைய நிலவரத்திலே இருந்தா, அப்போ நீ இதில் வந்ததில் என்ன இல்லாமல் போயிடுது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. நீ ஏமாந்துடக்கூடாது. எரேமியா 30:12 அதே வார்த்தையை பாருங்கள். அவ்வளோதான். உன் காயத்தை கட்டுறதுக்கு ஆளும் கிடையாது, அதை சுகப்படுத்த மருந்தும் கிடையாது. சில ஒரு லிமிட்டுக்கு மேலே போனவொடனே டாக்டர் சொல்லிடுவான், இதுக்கு என்ன கிடையாது, மருந்து கிடையாது, எங்கே கோயில் குளத்துக்கு போன்றுவான், அனுப்பி விட்டுருவான். இன்றைக்கி நம்முடைய நிலவரம் என்ன? நம்ம எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் புண்களோடு, இல்லாவிட்ட ஜீவியத்தில் தோல்விகளோடு, விழுகைகளோடு, பின்மாற்றங்களோடு, தவறான உறவுகளோடு, பழக்க வழக்கங்களோடு, தெய்வீகம் இல்லாமல் வாழ்வில் எத்தனை பேர் விழுகையிலேயே போய்கிட்டு இருக்கிறோம். உன்னுடைய ஜீவியத்தை பற்றி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, அவன் ரொம்ப நல்லா இருக்கா இல்லை ஸ்மெல் அடிக்குதா? கூட பிறந்த லாசரு செத்து போயிட்டான். அவன் சிஸ்டர் சொல்கிறாங்க கல்லறைக்கு போகலான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னான், வேண்டாம், கூட பிறந்தவன் தான், நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால் அவன் சொல்கிறா என்ன வேண்டாம், என்ன சொல்கிறா, வேண்டாம் ஆண்டவரே, என்ன செய்யும், அது 4 நாள் ஆயிடுச்சு, ஐயோ நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே பயங்கர ஸ்மெல் அடிச்சிருச்சு, பாடி எடுக்கிறதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு ஒரு நாள் வெயிட் பண்ணோம், அதுலேயே நெஞ்சிருச்சு, ரொம்ப நாற்றம் அடிச்சிச்சு, ஐயோ இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, வேண்டவே வேண்டாம். கூட பிறந்த ஒரு ஆள் கூட உன்னுடைய நிலவரத்தை என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. உன்னுடைய ஜீவியத்தை உன் மனைவி பொறுத்து கொள்ள முடியல, உன் புருஷன் பொறுத்து கொள்ள முடியல, உன்னைய பெற்றவங்களால் பொறுத்து கொள்ள முடியல, உன்னுடைய சகோதர சகோதரிகளால் பொறுத்து கொள்ள முடியல, சபையில் விசுவாசியால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த நிலவரத்துக்கு உன்னுடைய ஜீவியத்தில் என்ன வந்துருச்சு, நாற்றம் வந்துருச்சு. அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுக்கு காரணம் சுகர் இல்லை, என்னது, சுகர் கூடி போச்சு, அதனால தான் அரிச்சிக்கிட்டே போதா. அழுகி நாற்றம் எடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறான், என் மதிகேட்டின் நிமித்தம் அது நெஞ்சிருச்சு, நாற்றம் எடுத்துச்சு. நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எது மதிகேடு? சப்ஜெக்ட்டுக்கு வரணும். புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது உன்னுடைய ஜீவியம் கெட்டு போய் நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுற. எந்த ஒரு ஆளும் புண்ணு நாற்றம் எடுக்கணும்னு ஆசைப்படுவானா? என்ன செய்வான்? மேக்சிமம் சுகமாகணும் 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 சுகமாகணும்னு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. பாவக்காய் ஜூஸை குடிச்சு பார்க்குறான், சுகர் போன மாதிரி இல்லை. கோதுமையிலேயே உருண்டு பார்க்குறான், சுகர் போன மாதிரி தெரியல, குறையுது, பட் அவ்வளோதான். திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ஆசைப்பட்டு என்னத்தையா சாப்பிட்றான், அடுத்த நாள் தலை சுற்றுதுங்கிறான். வருதா? உண்மை தானே? இங்கே சொல்கிறான், என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் இணைஞ்சிருச்சு, அழுகிருச்சு. நல்லா ஆறிட்டு தான் வந்துச்சு. நேற்று இவர் ஒன்று சாப்பிட்டுட்டாரு, அதுக்கு பிறகு நெஞ்சிருச்சு, புண்ணு திருப்பி செப்டிக்கு வச்சிருச்சு. சொல்கிறாங்களா? நல்லா தான் நீ வந்த, ஞானசானம் எடுத்தது நல்லது, பரிசுத்தாவி பெற்றது நல்லது, சபையில் விசுவாசியாக மாறுறது நல்லது, ஊழியத்தில் பல இடங்களில் தலை கொடுத்து நீ செஞ்சதெல்லாம் நல்லது. பட் என்ன, எதுவும் சேர்ந்து வந்துருச்சு, மதிகேடு. இந்த மதிகேடின் நிமித்தம் இன்றைக்கி நம்முடைய ஜீவியத்தில் பல தோல்விகள். சரி, முதலாவது மதிகேடு. ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், சில ஒரு 4-5 வசனம், டைம் குறைவு. யோசுவா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மதிகேடான 2 காரியங்கள் சொல்லியிருக்கிறார். என்னது? இஸ்ரவேலில் என்ன செஞ்சிட்டான் அவன்? சாபத்துக்கு வாசிங்க சத்தமாக ஒரு ஆள். சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன். முதல் மதிகேடுன்னு சொல்கிறது பைபிளில் சொல்கிற முக்கியமான அனுபவம் உலக பொருளை நேசிக்கிறது தான். சாபத்தீடான பொருட்களை என்ன செய்கிறது? எடுக்கிறது. அவன் என்னெல்லாம் எடுத்தான்? அவன் என்னெல்லாம் எடுத்தானா? கர்த்தரோட உடம்பு, ஒரு பாபிலோனிய சால்வை, அடுத்தடுத்தது வெள்ளி சேக்கல், அடுத்து ஒரு தங்கப்பாலம்.
இந்த 3 தானே இப்போ உலகத்தில் மெயினாக போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸு ஏப்பா 100 ட்ரெஸ் இருந்தாலும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சாகணும்? அடுத்த ட்ரெஸ்ஸு எடுத்து ஆகணும். ஒரு சிலருடைய வீட்டில் போய் சில பிரச்சனைகளில் உச்சக்கட்ட பஞ்சாயத்தில் வரும் பொழுது இந்த ஆளை கல்யாணம் கட்டி இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட என்ன செய்யலை, எடுத்துடல. நான் கேட்டால் அப்போ ட்ரெஸ்ஸு போடாமையாக இருக்கிற, இல்லாமையாக இருக்க? எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்து, அம்மா வீட்டில் ஒரு 150 சாரி எடுத்து கொடுத்துருக்கல்ல, இருக்கா இல்லையா? இன்றைக்கி அநேகர் பாபிலோனிய சால்வையில் தான் மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. சர்ச்சில் வந்து உட்காந்தா கூட ஒரு ஆள் ஒயிட் ட்ரெஸ்லேயே நல்லது போட்டிருந்தா கூட சோத்திரம் முடிஞ்ச உடனே இவங்க போகிறதுக்குள்ளே நெஞ்சிடணும். வண்டி ஏறுறதுக்குள்ளே எந்த கடையில் வாங்கினதுன்னு என்ன செஞ்சிடணும், அட்ரஸ் ஆகுது வாங்க. நான் மதுரை மெட்ராஸில் இருக்கிறேன், கன்வென்ஷனில் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து காசு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன திடீர்னு காசு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? நாங்கள் அங்கே வந்து தந்துடுறோம். நாங்கள் இப்போ எங்கே போனோம், கொண்டு வந்த காசுலாம் காலி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தோம், இங்கே ஏதோ ஒரு கடையில் நல்ல துணி இருக்குதான், இந்த சான்ஸை விட்டால் போகுது. நான் எங்கே போகிறேன்? திருப்பி மதுரையில் வந்து காசு கொடுக்குது திரும்பி. அதாவது அவங்களுக்கு என்ன செய்யணும்? பாபிலோனிய சால்வை வேணும், ட்ரெஸ்ஸு. உலகத்தை நீ இன்னும் ஜெயிக்கலன்னு சொல்கிறேன். ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு வந்தா, பாஸ்டர் பிலிப் கேட்டார், நீ ஊழியத்துக்கு வந்துட்டே நீ நல்லது, கலர்லாம் விட்டுருவியா அப்படின்னாரு. எனக்கெல்லாம் ஒன்றும் புரியலை, என்னடா திடீர்னு கலரை விடுவியான்னு கேட்குறாரு. நானும் உட்காந்துருக்கேன், அது 10 பேர் எடுக்கிறாங்க, அதில் ஒரு ஆள் நான், அதில் இன்னொரு ஆள் அந்த சிஸ்டர். கேட்குற கலரை விட்டுருவியா? விட்டுருவேன்னுச்சு. என்னடா அதுக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் கேட்டால் அது ஒரே பிள்ளைன்னு சொல்லி ஃபுல்லாக இருக்கிற எல்லா கலர்லேயும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார், இனிமேல் ஒரே கலர் தான். என்ன கலரு? சாகிற வரைக்கும் ஒரு கலர். என்ன கலரு? ஒயிட். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறது. இன்றைக்கி நமக்கு சாபத்தீடானதுன்னு தெரியுது, ஆனால் இவன் போய் எதை எடுத்துகிட்டு வந்தான்? ஒரு சால்வை எடுத்துகிட்டு வந்தான். ஒன்று. அடுத்து வெள்ளி, அடுத்து என்னது? பொன். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த உலகத்தில். பொருளாசை அது மதிகட்ட ஒரு செயல். ரெண்டாவது, அந்த சாபத்தீடானதை எடுத்ததுனால எதை மீறிட்டான்? உடன்படிக்கையை மீறினான். பிரமாணத்தை மீறுவது என்னது? பாவம். நீ பண்ணின உடன்படிக்கை நீ மீறுவது பாவம். நீ பண்ணின பிரதிஷ்டையை உடைப்பது பாவம். இது முதல் மதிகேடு. அடுத்ததாக நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மதிகேடா மாறிட்டா மயக்கம் வந்த மாதிரி இருக்கும். புத்தியை கேட்காதவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சொல்கிறாங்க, இப்படி இருங்க, இதை விட்டுருங்க, இது நல்லதில்லை, இதெல்லாம் செய்யாதீங்க, இதை அளவுக்கு அதிகமாக நீங்கள் போகாதீங்க, இந்த காரியத்தில் தலையிடாதீங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். எப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனம். போதுமா? எதை கேட்கல அவன்? எதை கேட்கல? புத்திமதி அவனால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. என்ன சொன்னாலும் மண்டல ஏறாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் அதுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பான். புத்தியை கேளாதினால மடிந்து மதிகட்டினால் அவன் மயங்கி போவான். ஒருத்தனுக்கு சொல்லத்தாங்க முடியும் ஒரு ஊழியக்காரரு, அதுக்கு மேலே அதுக்கு பிறகு உள்ளது யார் தான்? அவங்கவுங்க பகுதி தான். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாய் ஜாஸ்தி பேசினா அவளுக்கு பேர் என்னது? ஒரு வயசில் குழந்தை பேசிச்சுன்னா கரெக்டு, அது நல்லது. என் பிள்ளை என்ன செய்யுது? நல்லா பேசுது. அதே இது 19 வயசில் பேசுனா அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்கள், சொல்ல மாட்டேங்கிங்க, சொல்லுங்கள். அதுக்கு பேர் என்னது? வாயாடி. எப்பவுமே பேசுகிறத குறைச்சி பழகுங்க. பேசாமல் இருப்பதினால் மூடனும் யாராக மாறிடுவான்? ஞானியாக மாறிடுவான். எதையாவது பேச தொடங்கிறதுக்கு முன்னால் சம்மந்தம் இல்லாமல் உள்ளே போய் எதையாவது தலையை கொடுத்து அதை பேசுவாங்க. அவன் வேறு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருப்பான், இவன் எதை போய் பேசிகிட்டு இருப்பான், இவன் வேற ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருப்பான். மதியற்ற ஸ்திரீ, ஒன்றும் அறியாத நிர்மூடம், அவள் வாயாடி. வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க.
2 விஷயத்தில் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். எதுக்கு? உணவு விஷயத்தில் நீ கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து எந்த விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணணும்? பேச்சு விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணணும். 24 ஹவர்ஸ் தின்னுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. உடம்புக்கு அது ஒத்து வராது. உபவாசம் எடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? உபவாசம். நாங்களும் 7 நாள் உபவாசம். எத்தனை பேருக்கு எடுத்தாங்களோ தெரியல, எத்தனை பேருக்கு முடியலையோ தெரியல. அதெல்லாம் ஒத்து வராது. பாச சொல்வார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நாள் எப்படியாவது ஒரு நேரம் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு போய் ராபோஜனம் இருந்துன்னு எடுத்துடணும்னு நம்ம ஆசைப்படுறோம். வாயாடி. உங்களுக்கு என்ன பேர் இருக்குது வீட்டிலலாம்? நான் ஒரு வீட்டில் சொன்னேன், பரவாயில்லையே உங்கள் சிஸ்டர் ரொம்ப அமைதியாக இருக்காங்களா? நீங்கள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்கள் பாஸ்டர், அதனால் மரியாதையாக உட்காந்துருக்கா. நீங்கள் போன பிறகு இங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஐயோ சாரின்ட்டேன், நான் மன்னிச்சுக்கோ. இல்லை, நான் போகும்போது அந்த பார்ட்டி எப்படி இருந்துச்சு? இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இருந்துச்சு. நான் பால் குடிக்காதுன்னு நினச்சேன். அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். சொன்னவொடனே அவர் சொன்னார், நீங்கள் ஒரு நாள் நாங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது வீட்டில் பேச்சில். நீங்களாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? மதியற்ற ஸ்திரீ வாயாடி. பேசக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, நல்லது கூட பேசக்கூடாதா, கருத்து கூட கேட்கக்கூடாதா, எங்கே போனீங்கன்னு கேட்கக்கூடாதா, எங்கே வந்தேன்னு கேட்கக்கூடாதா, இது கூட கேட்கக்கூடாதா, ஜெபம் பண்ணியான்னு கேளு, உபவாசம் போடுவோமான்னு கேளு, கோயிலுக்கு போவோமான்னு கேளு, தெய்வீகமாக வாழ்வோமான்னு கேளு. அதை கேட்டால் என்னது? பரவாயில்ல. நீ கேட்குறதெல்லாம் விதண்டாவாதமாக கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்போ உனக்கு பேர் என்னது? பைபிள் என்ன சொல்லுது? மதியற்ற. சரி, இதனால் புண்கள் என்ன செய்யுது? அழுகி நாற்றம் எடுக்கு. உன்னுடைய ஜீவியம் கெட்டு குட்டிச்சோராக போயிடுது. வரவே மாட்டான். உன்னுடைய பக்கத்துலேயே நாற்றம். நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஓடி இருக்கேன். ஒரு பாஸ்டர் செத்து போயிட்டார். அவரை சுத்தம் பண்ணாங்க. சரியாக சுத்தம் பண்ணல, 2வது நல்லா சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸ் பாஸ்டர். சுத்தப்படுத்துகிற இடத்துல நான் ரொம்ப தெம்பாக போயிட்டேன். ஏன்னா நாங்களாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ரொம்ப தாக்கு பிடிப்பான்னு கொண்டு என்னை உள்ளே விட்டாங்க. அப்போ அந்த ஸ்மெல்லில் ஒரு 2 நிமிஷம் நின்றுருந்தேன். என்னால் அவ்வளோ தூரம் ஓடி போயிருப்பான். கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த ஸ்மெல் உள்ளே போய் படுத்தின பாடு. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவே போகல. என்னைய கூப்பிட்டு பார்த்தாங்க. தயவுசெய்து செத்தே போய்டும், நான் வரவே மாட்டேன் அந்த பக்கத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு நாளில் அந்த பாடி என்ன ஆயிடுச்சு? அவ்வளவு பேட் ஸ்மெல். பா, அது எப்படி தான் க்ளீன் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்முடைய ஜீவியெல்லாம் எப்படி இருக்குது? நம்மளை எல்லாருமே நெருங்கி வர்ற மாதிரி பேச்சு, பழக்கம், சிரிப்பு, நடவடிக்கைகள் இருக்கா? நம்மகிட்ட ஆள் மனுஷன் அண்டாத பிறவியாக இருந்தால் என்ன வருது? எரேமியா 10:8. அவர்கள் யாவரும் மதியினம் உள்ளவர்கள். அதோட சேர்த்து என்ன வந்திருக்கு? மிருக குணம். மிருகத்தனமான ஒரு செயல், கொடூரமான மிருகத்தனமான. தாவீதும் ஒரு காலத்தில் சொன்னான், ஆசாப்பு கூட சொல்லியிருக்கான், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? மிருகம் போல் இருந்தேன், ஆனால் இப்பொழுது உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி நீர் எங்கே கொண்டு வந்துட்டீர்? என்னைய மகிமையில் சேர்த்துக்கொள்வீர். மிருகம் போல் இருந்ததெல்லாம் உண்மைதான். நம்ம குணங்கள் அப்படி ஒரு காலத்தில் இருந்தது உண்மை. ஏன்னா அது ஜென்ம சுபாவம், பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி இருந்துட்டோம்? மிருக குணம். சங்கீதத்தில் வாசிங்க, 73:27. மிருகம் போல இருந்தேன், ஆனால் இப்போ என்னை எப்படி மாற்றிருக்கிறீரு? மிருகம் போல இருந்த மனுஷனை எப்படி மாற்றிட்டாரு? மகிமையில் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, மதியற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிருக குணமுள்ள. ஏன் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கரெக்டு, நீ இருந்தது, ஆடினது, ஓடினது, பாடினது எல்லாமே தெரியும். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய நேச்சரே மாறிடணும். அது அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் மாறிடணும். அது இந்த சபையில் வந்த பிறகு இன்னும் என்ன செய்யணும்?
மாறணும், சுத்தமாக மாறணும். உன்னுடைய நிலவரம் அப்படியே நீ சிங்கம் போல் இருந்தது, இந்த மார்க்கத்தினுடைய பூர்ணம் என்னது? ஆட்டுக்குட்டி. அப்படி தானே? கழுகு மாதிரி இருந்த இந்த மார்க்கத்தினுடைய பூர்ணம் என்னது? புறா. அப்படியே டைவர்ட் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு பேர் தான் என்னது? மறு ரூபம். நம்ம எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு என்ன நடக்குது? ஒரு மறுரூபம். ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு 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 பாவத்தை கண்ட்ரோல் பண்ணி, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி, மிருக குணத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நம்முடைய லைஃப்பில் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு வரணும். அழகான ஸ்திரீ ஆனால் மதியற்றவா மாறினா பன்னிக்கு மூக்குத்தி போட்ட அப்படி இருக்கும் தெரியுமா? சாலமோன் கண்ணா பண்ணான்னு எழுதி வச்சுருக்காங்க. நீதிமொழிகள் 11:22. அவ்வளோதான். அவன் என்ன யாருக்கெல்லாம் மூக்குத்தி போட்டு பார்த்துருக்கான் பாருங்கள். பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஆனால் ஆள் எப்படிப்பட்ட ஆள் சொல்லுங்க? ஆள் எப்படி? ரொம்ப அழகான ஒரு பெண் தான், நல்ல அழகான பெண். ஆனால் அவ புத்தி எப்படிப்பட்டது? மதியற்ற ஸ்திரீ. அழகு என்னங்க? அழகு வெளியரங்கமான அழகு என்னது? அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. உனக்குள்ளே மறைந்திருக்கிற சாந்தம் அமைதியில் உள்ளது தான் விலையேற பெற்ற குணம். அதை நம்ம ஆள் யார் தான் பார்க்குறா? எந்த ஒரு விசுவாசியாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது இதை பார்த்துட்டான்னா அவன் தாங்க ஒரிஜினல் விசுவாசி, ஊழியக்காரன். அதை பார்க்கணும். எதை? உண்மையான மறைந்திருக்கிற குணங்களை பார்க்கணும். யாராவது பார்க்குறீங்களா? எல்லாம் கரெக்டாக எங்கே பின் பண்ணணுமோ அங்கே பின் பண்ணிடுறான், எங்கே பஞ்ச் பண்ணணுமோ அங்கே பஞ்ச் பண்ணிடுறான். இப்படித்தான். சரி, அப்படியாவது செலக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா எங்கேயாவது போய் மாட்டிக்கிறான். போய் ரொம்ப பாசமாக போய் இந்த பையனை இந்த பொண்ணை தான் முடிக்கணும்னு முடிச்சுட்டு வராங்க. அவங்களும் அத்தைங்கிறாங்க, இவங்களும் மாமாங்கிறாங்க, என்னெல்லாமோ வருது. கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து யார் கல்யாணம் கட்டி கூட்டு வந்ததோ அவங்கள விட்டு அது பிரிஞ்சு போகுது. அப்போ கேட்குறாங்க, பையன் சொல்கிறான், நீ தானம்மா பார்த்துட்டு வந்த, நான் என்ன பண்ணுறது? பார்த்துட்டு வந்தது யார்? அம்மா. இப்போ அந்த அம்மாவே வெளியே போய் சொல்லி அழகுள்ள ஸ்திரீ பொன் மூக்குத்தி என்ன செய்யுது? வெளியே அனுப்புது. என்ன பண்ணுறது? வேறு வழி வந்து தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை பாருங்கள். அழகுள்ள ஸ்திரீ அழகு என்ன செய்யாத? பார்க்காத. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அப்படின்னா சௌந்தரியம் என்ன? அழகு வீண். சௌந்தரியத்துக்கு இன்னொரு இது என்னது? அதுவும் அழகுனுடைய ஒரு போர்ஷன். சரியாக சொன்னால் டெக்கரேஷன். டெக்கரேட் பண்ணுறது என்னது? வஞ்சிச்சிரும். சரி, நீதிமொழிகள் 14:17. முற்கோபி. அவன் யார்? கோபத்துலேயே என்ன கோபம்? அவன் மூக்கு மேலே கோபம் இருக்குங்க. முன்கோபி. அவன் ஷார்ட் டெம்பர். பிரச்சனை முடியறதுக்குள்ளே வெணிஞ்சிடுவான், பேசிடுவான், இல்லைன்னா கை நீட்டிடுவான், ஏதாவது பண்ணிடுவான், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு ஓடி போயிடுவான், தேவையே இல்லைன்னு. ஏன்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாரு. சாதகமாக வருதா? அமைதி ஆகுதா? பிரச்சனையை வின் பண்ண முடியுமா? கையில் பைபிள் வச்சுருக்கோமே, யோசிக்கணும். ஆனால் முன்கோபி என்னது? மதியட்டவன். ஷார்ட் டெம்பர். எனக்கெல்லாம் ஷார்ட் டெம்பர். நானும் அப்பா கடிவாளத்தை போட்டு இறுக்கி பிடிச்சி ஒரு ஓரத்தில் கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சுருக்கோம். முன்கோவம் நமக்கு வரவே கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்து தாங்க எனக்கு உண்மையான ஜென்ம சுபாவமும் வந்துச்சு, தெய்வீக சுபாவமும் வந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஜென்ம சுபாவமே கிடையாது. ஓப்பன் கன்ஃபஸ். வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு ஜென்ம சுபாவம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக கிடையாது. நான் 10th லீவில் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். அப்படியே ஏற்றுக்கிட்ட உடனேயே அப்படியே கொண்டு வந்து என்னை பெண்டிகாஸ்டில் விட்டதுனால 24 hours பெண்டிகாஸ்டில் பாஸ்டர்ஸ் கூட இருந்ததுனால எனக்கு இந்த எண்ணெய் வரல. சண்டை, கோபம், எரிச்சல், இந்த ஜென்ம சுபாவம், ஜாதி புத்தி இது ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக நான் ஊழியம் இப்படி தான் போனேன்.
அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரரை தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு குரூப் வெட்டிட்டாங்க. ஒரு 40 இடத்துல வெட்டிட்டான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு. அவன் என் கூட படித்த பையனும் அதில் உண்டு. நான் அடுத்த நாள் எங்கே போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். நைட்டு 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம், எங்கள் அண்ணன் வெட்டப்பட்டு ஃபுல்லாக ஒரு 40-50 இடத்துல தையல் போட்டு நிற்கிறாரு. நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறேன். இன்னொரு அண்ணன் வர்றாரு. அவனை எங்கே, என்னைய கேட்குறாரு, அவனை எங்கே, ஏன்னா அவர் வெளியூரில் இருந்தார், நான் உள்ளூரில் இருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். எப்படி போவான்? நைட்டே அவன் நெஞ்சிருக்கணும், பதிலுக்கு வெட்டியிருக்கணும். அவனை வரட்டும், அவனை தொலைச்சிட்றேன்ட்டார். இப்படியே சொல்லியிருக்காரு. அவனுக்குள்ளே ரத்தம் ஓடுதா சாக்கடை ஓடுதான்னு தெரியல. கூட பிறந்தவனை வெட்டியிருக்கான். இவன் என்ன பெந்தைக்கு வச்சு கோயிலுன்ட்டு எங்கே போயிட்டான்? நைட்டே வெட்டியிருக்க வேண்டாமா? அடுத்த நாள் கார் வச்சு அந்த ஃபேமிலியை விரட்டுனாங்க. விரட்டு அவன் ஏன் இங்கே இருக்கிறான்? ஓடிய போயிட்டான், ஊரை விட்டே ஓட்டாங்க. அவ்வளோ. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போல்லாம் எனக்கு என்ன கிடையாது, ஜென்ம சுபாவம் கிடையாது. மிஷனில் வந்து 8 வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டில் ஜென்ம சுபாவம் சரட்டுன்னு வெளியே வந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சக்தி மறைஞ்சிருக்கு. உண்மையாக சொல்கிறேன். ஏஜே பெஞ்சமின் ஒருத்தர் ஊழியத்தை விட்டு போனார். அப்பொழுது சென்னையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்னை பிசாசு அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினான். கரெக்டாக அந்த ஸ்பாட்டில், அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் கொண்டு போய் என்னை நிப்பாட்டினான். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ஸ்பாட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியமே, சும்மா ஒருத்தன் கூட பேசிக்கிட்டே கன்வென்ஷன் கிரவுண்டை சுற்றிக்கிட்டே வந்தேன். கரெக்டாக நான் போய் நிற்கிறேன், ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. எனக்குள்ளே எது வருது? எத்தனையோ வருஷத்துக்குள்ளே ரத்தத்தில் மறைஞ்சிருந்த எது வருது? ஜென்மஸ்வா. ஃபஸ்ட்டு டக்குன்னு என்ட்ராயிடுச்சு. அதை நான் ரொம்ப நாள் கழித்து தான் ஃபீல் பண்ணேன். நம்ம இவ்வளோ நாள் ஒழுங்காக இருந்தோமே. 8 வருஷம் மிஷனில் துரைன்னா யாருன்னே தெரியாது. பாஸ்டர் எம்ஜி, நான் இருந்த லோக்கல் பாஸ்டர் எம்ஜி ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். நான் இருந்த லோக்கலுக்கு வந்து பார்த்துட்டு, இவன் எப்போ இது யாருன்னு கேட்டார். எனக்கு, நான் ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த ஒரு சின்ன பிரதராக இருக்கேன். பெரிய பிரதர்கிட்ட வந்து இவன் யார் அப்படின்னாரு. அவர் தான் சென்ட்ரல் பாஸ்டர். என்னை பார்த்து கேட்குறேன், இவன் யாருன்னு. இவன் எனக்கு அசிஸ்டண்ட்டு. அசிஸ்டண்டா? எனக்கு தெரியாத, இப்படி ஒரு பையன் இங்கே இருக்கானா? அப்படியா அப்படின்ட்டு போனார். அப்படி இருந்த ஒன்றும் தெரியாமையே வந்து தோத்திரம் ஜபம் ஒன்றுமே இல்லாமல் ஜென்மஸ்வாவம் அன்னைக்கு தலையெடுத்து தூக்கிச்சு. அன்னையிலிருந்து இதுவரை என்னுடைய பெயர் சரியாக சீர்திருத்தப்படவே இல்லை. இப்போ சமீபத்தில் மதுரைக்கு வந்த பிறகு தான் நானே எனக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு என்ன செஞ்சேன், இருக்கிட்டேன், பிரேக். எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு உள்ளே என்ன இருக்குது, ஒரு முன்கோபம், ஒரு ஆவி உள்ள ஜென்மஸ்வாவம் இருக்கும். அதை அழிச்சிடணும். நம்ம தான் என்ன செய்யணும், பரிசுத்தாவியின் துணையோடு அதை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். முன்கோபி எப்படிப்பட்டவன்? நீதிமொழிகள் 15:20. தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? என்ன எல்லாம் டக்குன்னு தலையெல்லாம் கீழே போயிடுச்சே ரொம்ப இருக்கு. தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன்? மதிகட்டவன். உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டால் அதிகமான அன்புள்ளவங்கன்னா யார்? அப்படி தானே? உண்மை தானே? வேதமே அப்படித்தான் சொல்லுது. தாய் உன்னை மறந்தாலும், லாஸ்ட் பாயிண்டில் வரும்போது, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். அந்த தாயே தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் நான் உனக்கு என்ன செய்வேன். அதுதான். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, மதியற்றவன் தன் தாயை என்ன செய்கிறான்? அலட்சியம் பண்ணுகிறான். தாயை அலட்சியம் பண்ணுறான். இது வரைக்கும் எங்கள் அம்மாலாம் இறந்துட்டாங்க உலக பிரகாரமாக. இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து சின்ன பிள்ளையில் நான் என்ன சொன்னேனோ தெரியாது. எப்போ விவரம் தெரிஞ்சுதோ அதுலேருந்து சாகிற வரைக்கும் எங்கள் அம்மாவை நீன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலை, பழகவே இல்லை. இது வரைக்கும் செத்துட்டாங்க, சாகிற வரைக்கும் ஒரு சிங்கிள் டே கூட மனப்பூர்வமாக மனசு அறிஞ்சு அறிவுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு நாள் கூட நான் எப்படி சொன்னது கிடையாது, நீன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள்
இப்போ நீன்னு சொல்கிறது ரொம்ப மரியாதையான வார்த்தை. தான் பிள்ளை நீன்னு சொன்னால் அதாவது சொல்கிறான் புண்ணியத்துக்குங்கிறான். இவ்வளவு மரியாதையாவது கொடுக்குறாங்களே. தன் தாயை அலட்சியம் பண்ணுறவன் மதிகட்டவன், அவனுடைய புண்கள் அழுகி என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு என்ன செய்யப்படும்? பிற்காலத்தில் அறுக்கப்படும். நீ என்ன செய்கிறியோ அதே தான். அப்படி டிட்டவா. எனக்கு இந்த சப்ஜெக்ட் 3 நாளாகவே போராடிட்டு இருக்கு. நான் 3 நாளைக்கு முன்னாலேயே குட் ஃப்ரைடே வெள்ளி இரவு இந்த சப்ஜெக்ட் பேசுகிறோன்னு எழுதி வச்சிட்டேன். 2-3 நாளைக்கு முன்னாலேயே சுத்திரிப்புக்கு என்ன வேணும்னா என் புண் அழுகி நாற்றம் எடுத்தது என் மதிகேட்டு நிமித்தம் இந்த வசனம் என்கிட்ட ஒரு 3 நாளாக போராடி புதன்கிழமை நைட்டு இதை செஞ்சுட்டேன், உட்காந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ரிலீஸ். அப்பவுமே எழுதி வச்சுட்டேன் வெள்ளி இரவு. யோசிச்சு பாருங்கள், நம்ம தாயை அலட்சியம் பண்ணுறோமா? பெற்ற தாயை அலட்சியம் பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோமா? எத்தனை தரம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு இல்லை, புத்தி இல்லை. அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, அவ்வளோதான் புத்தி. அந்த காலத்தில் மெட்ரிகுலேஷன் இல்லை, அப்படி தானே? அதனால் அவங்க என்ன செய்யலை? படிக்கலை. பட் பாசத்தோடு ஒன்று என்ன செஞ்சாங்க? பாசத்தோடு வளர்த்தாங்க. தான் படிக்க முடியலனாலும் கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டி என்ன செஞ்சு வச்சாங்க? உன்னைய படிக்க வச்சாங்க, அப்படி தானே? தனக்கு சோறு இல்லைனாலும் உனக்கு என்ன செஞ்சாங்க? சோறு போட்டு வளர்த்தாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு பெரியவர் இருந்தார், நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு. அவர் ஆரம்ப காலத்தை சொல்லும் பொழுது நாகர்கோவிலில் ஊழியக்கார சிஸ்டர்ஸ், அதாவது அவங்க வந்து ஃபேமிலியோடு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா எங்கே போயிட்டாங்க? மெட்ராஸில் ட்ரைனிங் போயாச்சு. ஒரே பையன், 3 பொண்ணு, 4 பொண்ணு. 4 பொண்ணு எங்கே விட்டு போயிட்டாங்க? நாகர்கோவில் ஃபெய்த்தம்பில் மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இங்கே ஃபெய்த்தம்பில் என்ன கிடையாது? சுத்தமாக சோறு கிடையாது. இந்த பிள்ளைங்க காலைல ஸ்கூலுக்கு போகுமா? மத்தியானம் எங்கே வரும்? ஃபெய்த்தம் வரும். ஃபெய்த்தம்பில் என்ன கிடையாது? ஒன்று சுத்தமாக கஞ்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்தில் விசிட்டிங் போனாங்களே இந்த சிஸ்டர்ஸு, யார் வீட்டுக்காவது போனால் அங்கே இந்த அப்போல்லாம் 5 பைசா 8 பைசாவுக்கு இந்த பன்னு கொடுப்பாங்க பாருங்கள். அதை கொடுத்துட்டு அவங்க ஏதாவது காஃபி போட போகிறாங்கன்னு பார்த்தா லேசாக பிச்சு திங்கிற மாதிரி தின்னுட்டு அவங்க காஃபி போடுற நேரத்தில் டக்குன்னு இந்த பண்ணை தூக்கி எங்கே வச்சுக்குவாங்களாம் ஊழியக்காரங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க எங்கே வரும்? 2 சிஸ்டர்ஸ் போனால் 2 பண்ணு, அந்த 2 பிள்ளைகளுக்கு என்னது? பாதி பிச்சு கொடுத்து போட்டுன்னு கண்டு அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. நம்மன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ நம்ம தாயை என்ன செய்கிறோம்? மிகவும் அலட்சியம் பண்ணுகிறோம். அடுத்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீர்க்கதரிசி ஒரு மதிகேடை செய்தான். அவனுடைய மதிகேடு என்னது? அது நேற்றே நான் சொன்னேன். என்னது அது? முந்தானாலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிள்ளையாமுடைய மதிகேடு, கூலி. காசுக்காக நீ அலையாத. கம்பெனியை மூடு, ஒரு 4 நாள் சுத்திரி போட்டதுக்காக மூடுன்னா அவங்களுக்கு செத்தே போயிடுவீங்க நீங்கள். அவ்வளோ வரும். அப்படி ஒரு சுத்திரி போட்டமே வேண்டான்றான். 3 hours வா, உட்காரு, உன்னை சரிப்படுத்து, ஆண்டவரோடு நெருங்கி வா. பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்தது. அது சொல்லிச்சு, ஏன்பா நான் போக மாட்டான்னு சொன்னேன், என்னால் போக முடியல. வழியில் யார் நிற்கிறா? கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். மிருகத்துக்கு தெரியுது, ஆனால் தீர்க்கதரிசிக்கு யாரை தெரில. அவன் கண்ணு அடைச்சி போயிடுச்சு பண ஆசையில். மார்க் 7:22 படி இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதில் ஒன்று என்னது? மதிகேடு. சரி, அதில் மதிகேடு இருக்கா? இருக்கு. எரேமியா 23, எசேக்கியேல் 23, இல்லை எரேமியா 23:13 பாருங்கள். தீர்க்கதரிசியின் மதிகேடு. தீர்க்கதரிசிகள்ங்கிறதுனால நம்ம ஒரு கிரேடு கூடி போயிட்டோன்னு கிடைக்கக்கூடாது. நமக்குள்ளே என்ன இருக்குது? சில மதிகேடுகள் இருக்குது. ஊழியக்காரன்னு சொல்லி இல்லை, ஊழியக்காரர்களும் சில மதிகேடுகள் இருக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் மதிகேட்டில் என்ன செய்கிறார்கள்? விழுகிறார்கள்.
அதான் நான் சொன்னேன், பணத்துக்கு பின்னால் போயிட்டேனாலே என்ன வந்துடும்? மதிகேடான காரியங்கள் உனக்கு வந்துடும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். அவங்க என்ன செஞ்சாங்க? என்னையும் துர்புத்தி உள்ளவர்கள். விசுவாச விஷயத்தில் சத்தியத்துக்காக நிற்க மாட்டான், எழுத்து பேசுவான். ஆனால் இவருடைய மதிகேடு எல்லாருக்கும் ஒரு காலத்தில் என்ன செய்யப்படும்? வெளிப்படும். இந்த பொண்ணு என்ன பண்ணுறது? இந்த மதிகேட்டு நிமித்தம் என்ன செஞ்சிருச்சு? பொண்கள் அழுகி சாப பொருளை எடுத்ததுனால உன்னுடைய ஜீவியம் கெட்டுருச்சு, உடன்படிக்கை மீறியாச்சு. புத்தி இல்லாத தன்மை, வாயாடி, முற்கோபி, தாயை அலட்சியம் பண்ணுகிறதல், மிருக குணம், பணக்கார ஆசை, இவைகள் நிமித்தம் நம்முடைய ஜீவியம் இப்பொழுது என்ன செய்யுது? நாற்றம் எடுத்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் கேட்குறார், இஸ்ரவேலில் ரண வைத்தியன் இல்லையோ? உண்டு, ரண வைத்தியன் இல்லையா? அப்போ கேட்குறார், பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போயிட்டா? ஏன் சுகமாகலை? ரண வைத்தியன் இருக்கான். ரண வைத்தியன்ட்டு என்ன செய்யணும்? நீ போகணும். அவன் கத்தியை வச்சு, நீங்கள் இந்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. நம்ம தான் நமக்கு ஒரு புண் இருந்தால் மெல்ல தொட்டு, யாரும் தொட்டுறாத வலிக்குதேமோ, ஒரு முள்ளு குத்திட்டா எடுக்க சொல்லுங்களேன், இன்னொருத்தனை எடுக்க சொல்லி, நானே எடுத்துக்கிறேம்மா. ஆனால் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் நில்லுங்க, அவன் பேசிக்கிட்டே சர்ரு 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 சர்ன்னு ஈவு இறக்கம் இல்லாமல் நெஞ்சிடுவான், கழிச்சிடுவான். அப்படி தானே? எத்தனாவது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு? 9வது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 9வது கூட்டம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எப்படிப்பட்ட மதிகேடுகள் நமக்குள்ளே மறைந்திருக்கிறதா என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் பைபிள் டைரியெலாம் மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் முழங்கால் போடலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, கால் மடக்கி உட்காந்தாலும் கஷ்டம்தான். முழங்கால் நல்லா போட்டு, என்னை தான் சொல்லிட்டாரு, உன்னை தான் சொல்லிட்டாரு, என்னையை பார்த்துட்டு தான் சொல்லிட்டாரு, ரெடி பண்ணி எழுதிட்டு வந்துட்டாருன்னா அப்படி எடுத்துக்கிட்டா அப்படியே எடுத்துக்கோ. உனக்கு தானே பிரசங்கம், வேறு யாருக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? அண்ணா காலனியில் போய் நான் பிரசங்கம் பண்ண முடியும்? இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற உனக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன், வேறு யாருக்கு? நான் உங்களுக்கு தானே ஊழியக்காரன். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுன்னு சொல்லுகிறான். இன்றைக்கு புண்கள் எல்லாம் சுகமாயிடணும். இனிமேல் நாற்றத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடமே இருக்கக்கூடாது. சாபத்தீடான பொருட்கள், ஏமாத்து பொருட்கள், வஞ்சித்த பொருட்கள், வட்டி வாங்கின பொருட்கள், மற்றவர்களை அபகரித்தது, மற்றவர்களை துக்கப்படுத்தி பிடுங்கி எடுத்து கட்டாயப்படுத்தி எதையாவது தூக்கிட்டு வந்து வச்சுருந்தேன்னா அதெல்லாம் சாபத்தீடானது. நியாயத்துக்கு புறம்பா சம்பாதிச்சு வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கிறியா, ஏமாற்றி வச்சிருக்கிறியா, அதெல்லாம் சாபத்தீடு. எத்தனை உடன்படிக்கைகளை மீறி இருக்கிறோம். புத்தி இல்லாத தன்மையில் எத்தனை தரம் நடந்திருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு பிரியமில்லாமல் போய்விட்டது. எத்தனை தரம் முன்கோபமாக நாம் செயல்பட்டிருக்கிறோம். எத்தனை விசை தாய் தகப்பனை மூத்தவர்களை அலட்சியம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை விசை மிருக குணமுள்ளவர்களை போல காணப்பட்டிருக்கிறோம். நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய மதிகேடு அதிகமாகி போய்விட்டது. பணத்துக்கு பின்னால் போய் உன்னுடைய தெய்வீகத்தை நீ இழந்து விட்டாய். விசுவாச விஷயத்தில் உன்னால் நிற்க முடியவில்லை. துர்ப்புத்தி உள்ளவனாய் நீ மாறிவிட்டாய். யாருக்கு புண்கள்? மிருகத்தை வணங்குகிறவர்கள், உலகத்தை வணங்குகிறவர்கள், மனுஷனை வணங்குகிறவர்கள், ஜீவியத்தில் தோல்விகளை பெரிதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். எல்லாரும் தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் நம்மை வெறுமையாக்குவோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் தேவனை நோக்கி மன்றாடி கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமாம், நேரத்தை வீணாக்கிறாதீங்க. மேகம் குறைவு. அங்கங்கே நேரத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. கர்த்தாவே, என்னுடைய மதிகேடுகளை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. சாபத்தீடான காரியங்கள், முற்கோபங்கள், காத்துடாமானியா, மற்றவர்களை அலட்சியம் பண்ணுகிறல், அற்பமாய் எண்ணுதல்,
நீ எழும்பி அறிக்கையிடுறதுக்கு முன்னால இப்பமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலைக்காக நீ தேவ சமூகத்தில் போராட வேண்டும். எழும்பும் பொழுது ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு உட்கார்ந்துருவ. ஆனா 400 காரியம் உனக்குள்ள மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் இப்போ கண்ணீரோடு முழங்கால நீ தேவனை நோக்கி அறிக்கையிடு. வாயை திற, சத்தத்தை உயர்த்து, தேவனை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, என்னுடைய மதிகேடுகளை நான் உணர்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் நான் இவ்வளவு பெரிய குற்றவாளியாய் போய்விட்டனே. என்னுடைய பேரை நான் இவ்வளவு கெடுத்துக்கொண்டேனே. உணர்த்தப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நான் மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி தேவ சந்நிதியில் அறிக்கையிடுங்கள். நேரம் குறைவு, எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நம்முடைய மதிகேட்டுக்காக, நாம் புத்தியினத்திற்காக நாம் தேவ சந்நிதியில் அலறுவோமாக. Ramai nemiyanka rehse garemena habina bania sudai damania garabalaka tididi binawa ஆண்டவரே ஹalleluya துதிபினிக நிபிகட பானியா பானி ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல அறிக்கை பலி செலுத்துவதை காண்பிக்கிறது, பலியாய் ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது. கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு அறிக்கை, அப்படியே பலி பொருளை ஜீவனை ஒப்பு கொடுப்பது, ரத்தத்தை சிந்துவது, துண்டிப்பது. ஆமென். எத்தனை பேர் உண்மையான அறிக்கை செய்ய போகிறீர்கள்? சும்மா எந்திரிச்சு நான் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, உபவாசிக்கலன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாத. எளிமை உண்மையான அறிக்கை. நான் முற்கோபியாய் மாறிவிட்டேன், என்னை விட மூத்தவர்களை நான் அலட்சியம் பண்ணினேன். ஹalleluya. சாபத்திடான அநேக காரியங்களுக்காக போராடி விட்டேன், உடன்படிக்கையை மீறிவிட்டேன், மிருக குணம் உள்ளவனை போல மாறிவிட்டேன். பணம் 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 என்னுடைய சிந்தையெல்லாம் தெய்வீகத்தை கரைபிடித்து விட்டது. வாயாடியாய் பாரி போய்விட்டேன். அழு, இருதயம் நொறுங்கட்டும். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவருடைய விஷயத்தில் நீ எவ்வளவு தலையிட்டாய் என்பதை யோசித்து பார். ஆமென், 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 ஆமென். உண்மையான அறிக்கை ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும், ஒரு பூரண சமாதானத்தை உனக்கு கட்டளையிடும். உன்னுடைய மனதும் உன்னுடைய இருதயமும் உன்னுடைய சரீரமும் ஒரு பெரிய லகுவாய் மாறும். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. Amen. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிமிஷம் வரைக்கும் சோத்தோடு பிளத்தோடு பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்ததுண்டு, இருந்தாலும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானம் வந்த போதிலும் கூட கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய பிள்ளை நிமித்தமாக நான் பிரமாணத்தை மீறிவிட்டேன், செய்தது தவறுதான். இந்த ஒரு வருஷமாக ஊழியக்காரங்கள் விசிட்டிங் வரவில்லை, தசமாக காணிக்க வாங்க வரவில்லை. தயவாக மன்னித்து ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் தயவாக மன்னிக்கும்படி அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் என்னுடைய குடும்பத்துக்காக செபத்தில் தாங்கும்படி கேட்டு சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். சபையின் பிரமாணத்தை மீறுவது தவறு. அப்படி செய்யும் பொழுது ஊழியர்கள் வீட்டுக்கு வர முடியாது, தசமமாக வாங்க முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. கர்த்தருக்காய் நீங்கள் நிற்க பிரயாசப்படுவது விருதாவாய் போய்விடுகிறது.
பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு காரியமானாலும் எங்களை அணுகுங்கள், நாங்கள் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறோம். அவசரப்பட்டு எதிலும் நீங்கள் மிஞ்சின காரியங்களில் தலையிட வேண்டாம். அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படாது, நம்முடைய ஐக்கியத்தில் பிளவுகள் வந்து விடுகிறது. எல்லாரும் தாழ்த்துவோம். ஆமாம், எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கூட்டத்தினுடைய முக்கியமான பகுதியே இதுதான். ஆமென். எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எந்த பலியும் அக்கினியினால் ஒப்பிடப்படும். ஆமென். கடைசி அங்கீகரிப்பு அக்கினியில் இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய முழங்கால் முடங்கி இருக்கட்டும். நீ தேவனுடைய ஆலயமானால் கர்த்தர் உனக்குள்ளே இப்பொழுது எழுந்தருளுவார். சத்துரு சிதறுண்டு ஓடுவான். அபிஷேகம் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பரிசுத்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. ஹல்லேலூயா. ஏனிபானியா கரா திடாபலக திடாபலக திடா. ஆமென். நெஹேமி நாமா ஹவே நாவா நாவானா. ஓ, திடாபலக திடிகடபலக திடா. ஆமென். வல்லமை, வல்லமை. ஆமென். சேராபீன்கள் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. பலிபீடத்தின் அக்கினியோடு சேராபீன்கள் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. தேவரீர் எங்கள் ஜனத்தை சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். mighty God. என்னை பலியாய் வைத்தேன், ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளும். 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 ஆமென். இபக்கரபகதுடாமான்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் கொண்டு வந்த பலி, அத ரத்தம் சிந்தப்பட்டு சுத்தம் பண்ணப்பட்டு அது துண்டிக்கப்பட்டு பலிபீடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். இதுவரை செய்ததெல்லாம் உன்னுடைய பகுதி, என்னுடைய பகுதி. அடுத்து தேவனுடைய பகுதி. அக்கினி இறங்கி வர வேண்டும். பரலோகத்தில் இருந்து அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி இறங்க தொடங்கி விட்டது. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இனி உன்னால் மௌனமாய் இருக்க முடியாது. உனக்குள் அபிஷேகம் இருக்குமானால் உன்னால் மௌனமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இறங்கட்டும், இறங்கட்டும். உச்சந்தலையிலிருந்து ஆமென்
உள்ளங்கால் வரை, எலும்பிலும் நரம்பிலும் ஊனிலும் சதையிலும் இரத்தத்திலும் ஓ அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லிகபானிபானா ஹரிதனாபானா. ஓ வல்லமை வல்லமை வல்லமை. ஆமென். துராமானியாங்கரா லிமாங்கரா பலக ஷடபகதுரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம். 5 மினிட்ஸ்ல கூட்ட முடிக்கலாம். ஆனா நீ அபிஷேகத்தோடு எழும்பணும். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீ அறிக்கையிட்டு இப்ப நீ ஜோடிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். உன்னை விட்டு புறப்பட்ட பிசாசு 7 பிசாசோடு ரிட்டர்ன் வருவான். அப்பொழுது உன்னுடைய பாத்திரம் நிரப்பப்பட்டதா இருக்கணும். அதனால தான் அறிக்கைக்கு பின்பு ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். அந்த நிரப்புதலோடு நீ போ. 7 பிசாசு அல்ல 70 பிசாசு வந்தாலும் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, 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 amen. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிற ஆவியை தள்ளு, துரத்து. இயேசு உன்னை மன்னித்து விட்டார். Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Oh, tudabala katida kadamania. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டுங்க தாவே. Amen, 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 amen. அனல் மூளட்டும், அக்கினி எழும்பட்டும், பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சியோனின் வல்லமை. ஹல்லேலூயா. சியோனின் அபிஷேகம். சியோனின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஓரிபானா ஷபலபா கரபா கதுடபானியா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் இங்குள்ள அநேகரை ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் நான் விசுவாசத்தில் காண்கிறேன். ஆமென். கர்த்தர் உன்னை ரத்தம் தெளித்து மீட்டெடுத்திருக்கிறார். இனிமேல் எந்த வல்லமையும் உன்மேல் அதிகாரம் பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சில சகோதரர்கள் நல்ல விலையேற பெற்ற அபிஷேகம் உள்ளவர்கள். நீங்க இன்னும் உங்களை கண்ட்ரோல் பண்றீங்க. அதே போல சகோதரிகள் பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு நல்ல ஒரு அபிஷேகம் உண்டு, நீங்களும் மட்டுப்படுத்துறீங்க. நீ என்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்ப போற? என்னைக்கு ஆவியானவர் உன்னை முடிசூட்ட போகிறார்? உன்னை முடிசூட்டக்கூடிய நாள் இதுவாய் மாறட்டும். ஆவியானவர் உன்னை முடிசூட்டக்கூடிய நாள் இதுவாய் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹூரபானியாங்கரா திடக்கடபனம் துனானியா திடக்கடபகதிடகடபகதிடமானியா. ஆமென், 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 ஆமென். நேரத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? கையை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையா வேணுமா? நிச்சயம் எனக்கு வேணும்.
உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உலகம் அம்மிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் அம்மிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உலகம் அம்மிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன் அருகில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உனக்கு நேராய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா உலகம் அம்மிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் அம்மிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. பிரியமானவர்களே, சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளது. சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளது. நீ அறிக்கை செஞ்சிட்ட பிறகு இப்போ உனக்குள்ள மன்னிக்கலன்னு ஒரு அறிவை கொண்டு வரா. மன்னிக்கலையா? மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டாரு. அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறார். இவன் யார் உன்னை குற்றம் சாட்டுகிறதற்கு? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அபிஷேகத்தினால நிரம்பு, சாத்தானுடைய தலையை நசுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பலியாய் ஒப்பு கொடுத்த எத்தனை பேர் மேல் அக்கினி இறங்கி இருக்கிறார்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். நானும் அக்கினி அபிஷேகத்தை அனுபவிச்சவன். அப்படியே உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். அனல் பத்தி எரியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பரலோக அக்கினி அப்படியே நேரடியா அக்கினியை போல இறங்கும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் வாருங்கள், பரலோகத்துக்குள்ளே போவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் அடியெடுத்து வைப்போம். ஹல்லேலூயா. இயேசுவோடு நெருங்குவோம். ஆமென் ஹல்லேலூயா.
என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்ப என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்ப என்ன மதுர சொல்ல இயலாது, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்ப என்ன மதுர சொல்ல இயலாது. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உன் கட்டுகள் அறுந்து போய் கொண்டிருக்கிறது. ஆமென். உன் விலங்குகள் அது தகர்த்து எறியப்படுகிறது. ஆமென். எரிகோவின் கோட்டைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் பிளந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்ப என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்ப என்ன மதுர சொல்ல இயலாது, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நேசர் மார்பிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவனோடு பேசுங்கள். ஆமென். தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். தேவனை தொட்டு பாருங்கள், அவருடைய கரம் உன்னை தொடும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்டு பழகிப்பார். இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உன்னை அணைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தம்முடைய அளவில்லாத வல்லமையை, ஆவியை நமக்கு பகிர்ந்து கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய ஜனத்தை நேசித்து நம்முடைய மத்தியில் உட்கார்ந்து நம்முடைய நிலவரத்தை வெளிப்படுத்தி தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி ஆவியினால் பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக நம்மை அடிமைப்படுத்தி நம்மோடு போராடின எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவின் போராட்டத்துக்கு ஒரு முடிவும் ஜெயத்துக்கு ஒரு துவக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதி இருக்கிற 2 கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் கொண்டு வந்து பேர் பேராய் பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞாயிறு ஆராதனைக்காய், உருத்தெழுது ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாதம் கழுவுற ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்திக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை மகிமையாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். ஜெபம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 9வது கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் வேரில் அன்பு கூர்ந்து, கர்த்தாவே, இப்படிப்பட்டதான கூட்டங்களை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தபடினால ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்கவும், கர்த்தாவே, எங்களுடைய உள்ளிந்திரியங்களில் இருக்கிறதான, மறைந்து கிடக்கிறதான, எங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதான, எங்களை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா பொல்லாத சுபாவங்களையும் உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் ஆராயும்படியாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உதவி செய்கிறாராய். இந்த 5 நாட்களும் நீர் கிரியை செய்தபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவே ஸ்தோத்திரம். எங்களை பாவங்களை நீர் பார்ப்பீரானால் யாரும் உடைய சமூகத்தில் நிலை நிற்கக்கூடும். ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு
மன்னிப்பு உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். நாங்கள் உமக்கு பயப்படும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் தாவே உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு நீர் கடந்து வந்து எங்களுக்கு விடுதலையை தந்து எங்களை கத்தாவை தைரியப்படுத்தி பலப்படுத்தி சிறப்படுத்தி ஒன்று கூட உம்முடைய அன்பிலே நாங்கள் கத்தாவை உறுதிப்பட எங்களுக்கு உதேசிக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்த சபையை நேசித்து செய்ததான எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனத்தை கத்தாவை தேசமுத்து கொண்டு வந்தீர். உபவாசத்தோடும் தாழ்மையோடும் கத்தாவே தங்களுடைய இருதயங்கள் கிழிக்கப்பட்ட நிலவரத்தில் நொறுக்கப்பட்ட நிலவரத்தில் தேசமுத்தில் வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இம்மட்டும் நீர் கிரியை செய்தபடினால ஸ்தோத்திரம். தாவே எங்களுடைய பாவங்களை நீர் மூடுகிறவராக அல்ல, அவைகளை மன்னித்து அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் கத்தாவே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடு அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவே இம்மட்டும் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருந்த யாவரையும் விடுதலை ஆக்கினீர். தாவே சந்தேகத்தோடு ஜீவித்த யாவருக்கும் ஒரு தைரியத்தை தந்தீர் ஆண்டவரே. பலவிதமான அவிசுவாசங்களின் மத்தியிலே சூழ்ந்து கொண்டிருந்தான பயத்தின் மத்தியில் சூழ்ந்து கொள்ளப்பட்டதான நம்முடைய ஜனங்களை விடுதலாக்கி நம்முடைய கிருபைக்குள்ள கொண்டு வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட்டங்களை பொறுப்படும் ஆவியானவர் அசைவாடும் சபையின் மேல் நீர் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஊழியக்காராய் எங்களுக்கும் கத்தாவிய சியோனின் அக்கினி நீர் பற்றி பிடிக்க செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். தாவே ஸ்தோத்திரம். எருசலேமின் மதில்களை நீர் கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ கத்த சபையில் மட்டும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கூட்டங்களை பொறுப்படும் பெரிய காரியங்களை செய்யும் பரிசுத்தப்படுத்தும் மகிமைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.